நான் காயத்ரி. எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து மேம்ட்ட ஒர்க் பண்ண அனுபவத்த நான் பேச போறேன். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ நாங்க நெறையா பார்க்குற சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது நார்மல் ஸ்கூல்லயுமே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல கவனிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, இப்போ 20 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னா, அவங்கனால கவனிக்க முடியாது இல்லையா? கவனிக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும், அவங்களால கவனிக்க முடியாம இருந்துச்சு. நெறைய பிள்ளைங்க வந்து அந்த மாரி இருந்தாங்க. ஆ அதுல ஒரு குழந்தைய வந்து நான் பார்த்தேன். மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் புரோகிராம் குடுக்க போன இடத்துல ஒரு குழந்தைய பார்த்தேன். அது ஒரு 8 வயசு இருக்கும். 3, 4 இந்த ஸ்டேஜ்ல. அவ வந்து எப்படி இருந்தான்னா, பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாரி இருந்துச்சு. அ த தரையோட தரையா குனிஞ்சுகிட்டு, எல்லாரும் நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கவனிச்சுட்டு இருந்தாங்க. அ அந்த சொல்றத செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ மட்டும் அப்ப அந்த எந்திரன்ல ரொட்டேட் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லும்போது எல்லார் ஹெட்டும் ரொட்டேட் ஆகும். அந்த ஒருத்தன் மட்டும் ரொட்டேட் பண்ணாதவன கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆ அவ எப்படி இருந்தா அப்படின்னா, தரையோட தரையா குனிஞ்சுகிட்டு, நாங்க எல்லாரும் ஒரு சைடு திரும்பி உட்காந்துருந்தாங்கன்னா, இவ மட்டும் ஒரு சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டு, அந்த மாரி வித்தியாசமா இருந்தா. பெரிய கண்ணாடி ஒண்ணு போட்டிருந்தா. ஆ அந்த மாரி நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இந்த மாரி குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து மேம்க்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுல மேம் என்ன பண்ணாங்க, சரி வரும் தலைமுறைகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணுமே ம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம படிச்சதுல நம்ம மாற்று மருத்துவத்து மூலமா, இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம கட்டாயம் பண்ணியாகணும். அப்படின்ற ஒரு இதுல ஆ இறங்க ஆரம்பிச்சாங்க. மேம் வந்து இதுல இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஆ டீட்டெயில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டோம். அவங்க அம்மாவும் 2 நாள்ல வந்தாங்க. வந்துட்டு அவளோட கேஸ் ஹிஸ்டரிலாம் எடுத்தோம். சரி என்ன மாரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்கள்ட்ட கேஸ் ஹிஸ்டரிலாம் வாங்குனோம். வாங்கும்போது சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எது நமக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னா, தாயின் கருவறையில அந்த குழந்தை வளரும்போது, தாயின் மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்படின்றத வச்சு தான் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போகுமா? ஆ மேம் வந்து அத கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்து ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. அவ 2 நாள்ல வித்தின் 2 டேஸ்ல அவ அவ வந்து நடக்கும்போது தட்டி தட்டி விழுவா. அதாவது கண்ல கண்ணாடி போட்டிருந்தா இல்லையா? மேடு பள்ளமா தெரியும் போல அவளுக்கு. அப்ப தட்டி விழுகிறது. ஒரு சின்ன சாக்கடை மாரி ஒரு சின்ன தண்ணி குறுக்க போனாலும் அத தாண்டாம அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறது. இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் வந்து அவள்ட்ட இருந்துச்சு. ஆ பார்க்கறதுமே வந்து இப்டி சைடா பாப்பா. இந்த இஷ்யூ இருந்துச்சு. நெறையா இருந்துச்சு. அ பேச மாட்டா. அவ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா. ஆட்டிசம் குழந்தைகள் நமக்கே அந்த பிள்ளைக்கு வானீர் வடிஞ்சுகிட்டே இருக்கும். நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னாலே தெரியும். வானீர் ரொம்ப வடியும். கர்ச்சீப் வச்சு தொடச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 2டே நாள்ல மேம் மெடிசின் குடுத்த 2டே நாள்ல வந்துட்டு அந்த வானீர் சுத்தமா இல்ல. ஆனா அவங்க சொல்றாங்க, "நாங்க இவ்ளோ நாளா ஸ்பீச் தெரப்பி கூட்டிட்டு போனோம். ஆ பிசியோதெரப்பி கூட்டிட்டு போனோம். ஆக்குபேஷனல் தெரப்பி கூட்டிட்டு போனோம்னு" சொல்றாங்க. அதாவது சைக்காலஜில நான் என்னென்ன தெரப்பி படிச்சேனோ, அது எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. எதுலயுமே அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கவே இல்ல. அந்த வானீர் ஒழுகுனது நிக்கவே இல்ல. இங்க வந்து 2டே நாள்ல அந்த வானீர் ஒழுகுறது நின்னத நான் கண்கூடா பார்த்தேன்.